கட்சி தொடங்கிய பிறகு முதல் முறையாக மக்களை களத்திற்கு சென்று சந்திக்கிறார் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய். இதுவரைக்கும் அவர் மக்களை நேரடியாக வந்து சந்திக்கவில்லை, சமூக வலைதளங்கள் மூலமாகவே மக்களுக்காக குரல் கொடுத்து வருகிறார் என்று பெரிய விமர்சனங்கள் எழுந்த நிலையில் தற்போது அவர் மக்களை நேரடியாக களத்திற்கு சென்று சந்திக்கிறார். அதற்காக அவர் பரந்தூர் சென்று கொண்டிருக்கிறார். அந்த காட்சியை தான் திரையில் பார்க்கிறோம். வழிநெடுகிலும் அவரது ரசிகர்கள், தொண்டர்கள் வரவேற்பு கொடுத்து வரும் நிலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் காவல்துறையினர் பலப்படுத்தி இருக்கிறார்கள். முதல் முறையாக அவர் மக்களை களத்திற்கு சென்று சந்திக்கிறார் என்பதால் இது அரசியல் ரீதியாகவும் கூடுதலாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. இது குறித்து விரிவாக பேசுவதற்காக விருந்தினர்களோடு அரசியல் பிரிவு ஆசிரியர் திரு கார்த்திகேயன் இணைந்திருக்கிறார். நன்றி ஆனந்தி. சென்னைக்கு அருகே கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது பரந்தூர். பரந்தூரை சுற்றி இருக்கக்கூடிய 13 கிராம மக்கள் தான் கிட்டத்தட்ட 910 நாட்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். பரந்தூரை சுற்றி அமைய இருக்கக்கூடிய விமான நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு ஒருங்கிணைப்பு குழுவை ஏற்படுத்தி அவங்க போராடி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு முன்பாக பல அரசியல் கட்சி தலைவர்கள், திமுகவுக்கு எதிராக நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், அதே போன்று திமுகவோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களும் பரந்தூருக்கு சென்று இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பொதுமக்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார்கள். இந்த நிலையில தான் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் திரு விஜய் பரந்தூருக்கு செல்வது கூடுதல் முக்கியத்துவம் பெறுகிறது. அரசியல் கட்சி தொடங்கி மாநாடு முடிந்த பிறகு நேரடியாக போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய மக்களை முதன்முறையாக சந்திக்க செல்கிறார் விஜய். அந்த அளவில் இது கூடுதல் அரசியல் முக்கியத்துவம் பெறுகிறது. தொடர்ந்து நாம் விருந்தினர்களோடு பேச இருக்கிறோம். அதற்கு முன்பாக இந்த பரந்தூர் விமான நிலையத்துடைய திட்ட மதிப்பீடு என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். கிட்டத்தட்ட 32,704 கோடி ரூபாய் செலவுல பரந்தூர் விமான நிலையம் அமைய இருக்கு. அதான் மொத்த மதிப்பீடு, திட்ட மதிப்பீடு. மொத்த பரப்பளவுன்னு பார்த்தோம்னா 5,368 ஏக்கர் நிலத்துல தான் இந்த விமான நிலையம் அமைய இருக்கு. கட்டுமான பணிகளை பொறுத்த வரைக்கும் ஜனவரி 2026ஆம் ஆண்டு தொடங்கி 2029ஆம் ஆண்டு முடியும். கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டு காலம் அவங்க திட்டமிட்டு இருக்கிறார்கள். 4 கிலோமீட்டர் நீளத்துல 2 விமான ஓடுதளங்கள் அமையப்படும் இந்த விமான நிலையத்துல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. விமான நிலையத்துல 3 முனைய கட்டிடங்கள் இருக்கும் அப்படிங்கிறதும் இதனுடைய உள்கட்டமைப்பு பொறுத்த வரைக்கும் முக்கியமான செய்தி. கிட்டத்தட்ட 2.3 லட்சம் சதுர மீட்டர்ல தான் அந்த கார்கோ பகுதி, சரக்குகளை கையாளக்கூடிய முனையம் அமைய இருக்கு. இதெல்லாம் வந்து அந்த பரந்தூர் விமான நிலையத்திற்காக திட்ட மதிப்பீடோடு சேர்த்து இருக்கக்கூடிய வரைபடம் தொடர்பான தகவல்கள். இதுல இந்த நிலம் கையகப்படுத்துறதுல இருக்கக்கூடிய சிக்கல் தான் ரொம்ப முக்கியம். அங்க விவசாய பகுதிகள் அதிகமா இருக்கு, நீர்நிலைகள் அதிகமா இருக்குங்கிறதுனால தான் விவசாய பகுதியில விவசாயம் செய்யக்கூடிய மக்களும் எதிர்க்கிறாங்க, சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் எதிர்க்கிறாங்க. அந்த அளவுல பார்த்தோம்னா விவசாய நிலம் வந்து கிட்டத்தட்ட 100% மொத்த நிலம் கையகப்படுத்தக்கூடிய நிலத்துல 47.46% வந்து விவசாய பகுதி. அதே மாதிரி தரிசு நிலம் அப்படின்னு பார்த்தோம்னா 16.35% தரிசு நிலம், பயன்படுத்தப்படாத நிலமாக இருக்கு. சாலைகள் வந்து 1.36% சாலைகள் இருக்கு. அரசுடைய புறம்போக்கு நிலம் அப்படின்னு பார்த்தோம்னா 7.96% இருக்கு. நீர்நிலைகளும் கணிசமான சதவீதத்தை பிடிக்குது. கிட்டத்தட்ட 26.54% வந்து நீர்நிலைகள் இருக்கக்கூடிய பகுதி. கிராம குடியிருப்புகள் வந்து 0.32% இருக்கு. இதுல வந்து விவசாய நிலமும் நீர்நிலைகளுமே கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு 75% அளவுக்கு அவங்களுடைய பங்களிப்பு இருக்கிறதுனால தான் இங்க இருக்கக்கூடிய விவசாயிகளும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் இதெல்லாம் பாதிக்கப்படும் அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். தரிசு நிலம், சாலைகள், அதே மாதிரி கிராம குடியிருப்புகள், அரசு புறம்போக்கு நிலங்கிறது ரொம்ப ஒரு 20% அளவுக்கு தான் அதனுடைய பங்களிப்பு இருக்கு. அதனாலதான் இங்க வந்து விமான நிலையம் அமைவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விஜயுடைய இந்த பயணத்தின் முக்கியத்துவம் என்ன, அரசியல் ரீதியாக இது என்ன தாக்கத்தெல்லாம் ஏற்படுத்த போகுது அப்படிங்கறத நம்ம விருந்தினர்களோடு நம்ம தொடர்ந்து பேச இருக்கிறோம். பரந்தூரை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் விஜய். இன்னும் சற்று நேரத்தில் அவர் பரந்தூர் சென்றடைய இருக்கிறார். அங்கு போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய மக்களை அவர் நேரடியாக சந்திக்க இருக்கிறார். 12 மணிலிருந்து 1 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் அவருக்கான நேரமாக காவல்துறை ஒதுக்கீடு செய்திருக்கிறது. சில நிபந்தனைகளும் விதித்திருக்கிறார்கள். இந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டு திரு விஜயும் சென்று கொண்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அவர் களத்தை வந்து ரீச் பண்ணிடுவாரு. 2 விருந்தினர்கள் தற்போது இணைந்திருக்கிறார்கள். மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன், பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன். வணக்கம் விருந்தினர்கள் இருவருக்கும். திரு சுவாமிநாதன், பரந்தூருக்கு திரு விஜய் செல்ல போறார் அப்படிங்கிற போதே கடும் எதிர்பார்ப்பு இருந்தது. அப்புறம் நிபந்தனைகள் அப்படின்னு வருகிற போது சில விமர்சனங்களும் இருந்தது. ஆனா பெருமளவு அது அவங்களை கட்டுப்படுத்தல. அவங்களுக்கான நேரம் ஒதுக்கீடுலாம் செய்யப்பட்டு போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய மக்களை சந்திப்பதற்கான வாய்ப்பும் அரசு தரப்புல கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுல அரசியல் ரீதியாக
விஜய்க்கு என்ன இதுல பொலிட்டிக்கல் கெயின், இன்னொன்று அரசுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி, ரெண்டு கோணத்துல எப்படி பார்க்கலாம்? நான் உங்களோட கொஞ்சம் மாறுபடுறேன். இல்லை, அரசியல் ரீதிக்காக விஜய்க்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு என்ன கெயின் அப்படின்றது இல்லை. அரசியலே மக்களுக்காகத்தான், மக்கள் நலன் தான். இப்போ இந்த இடத்த வந்துட்டு நீங்கள் அந்த இடத்துக்கு நீங்கள் போய் பார்த்து, உங்களுடைய செய்தியாளர்கள் நிறைய போய் பார்த்துருக்காங்க, ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க எல்லாமே. நாம தான் முதன்னு போராட்ட களத்துல ஈடுபட்ட மக்களை வச்சு நாம தான் நிகழ்ச்சியும் பண்ணோம். ஆமாம் ஆமாம் ஆமாம், அக்ரி. அதில் பார்த்தீங்க அப்படின்னம்னா அவ்வளவு சிறப்பான ஒரு விவசாய நிலங்கள். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்ல போகிறேன்னா, அத்தனை ஏரிகள் இருக்குது, நீர்நிலைகள்லாம் இருக்குது. ஒரு இடத்துல கூட போர் செட்டை போட்டு அவங்க விவசாயம் பண்ணலை. வெறும் அப்படியே தான் தண்ணி வருது. எதுக்கு போர் செட்டு போட்டிருக்காங்கன்னா, அந்த மேல்நிலை நீர் தொட்டிக்கு தண்ணி ஏற்றணும்ல, அதுக்கு மட்டும்தான். மற்றபடி பார்த்தீங்கன்னா போர் செட்டே இல்லாமல் தண்ணியை இது பண்ணுறாங்க. இதில் அரசு என்ன செஞ்சதுன்றது இந்த இடத்துலேருந்து பாருங்களேன். தளன்னு எல்லா ஏரி, நீர்நிலை, குளங்கள், தாங்கல் எல்லாம் நிரம்பி இருக்கும் போது அப்போ எடுக்கலை, இந்த ட்ரோனை வச்சு எல்லாம் ட்ரை ஆகி அப்போ சம்மரில் வந்துட்டு எடுத்து நிறைய இடம் அப்படியே தான் இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பர்சன்டேஜை குறைக்க பார்த்தாங்க. ஆனால் நல்ல வேலை டெட்கோனுடைய இதில் நீங்கள் சொன்ன மாதிரி 26.4 இவ்வளவு தூரம், அதாவது ஒரு நிலப்பகுதியில், விவசாய நிலப்பகுதியில் இவ்வளவு நீர்நிலைகள் கொண்ட ஒரு பகுதின்றது ரொம்ப ரேராக தான் நீங்கள், ரொம்ப அரிதாக தான் நீங்கள் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு பகுதி, அவ்வளோ டிபெண்ட் அந்த மக்கள். அதில் குறிப்பாக இன்றைக்கி கூட உங்களுடைய தொலைக்காட்சி காத்தாலேருந்து நான் பார்த்துட்டு இருக்கிறேன். பலரோட பேட்டியெல்லாம் போடும்போது நாங்கள் எங்கே போவோம், எங்களுக்கு என்ன தெரியும், நாங்கள் எப்படி வாழறது. இப்போ நாங்கள் ரொம்ப வசதியாக இந்த விவசாயத்தை நம்பி, கால்நடைகளை நம்பி, இந்த நீர்நிலைகளை நம்பி எல்லாம் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எங்களுக்கு விவசாயம் போதும், விமான நிலையம் வேண்டாம், விமான நிலையம் வேண்டாம் அப்படின்றது அவங்களுடைய கோரிக்கை. நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னம்னா, ஒரு நாட்டுக்கு அந்த அந்த அது அப்போல்லாம் நாடு இன்னும் குறிப்பிடுவாங்க ஒரு இடத்தையும் இல்லையா. அப்போ அதுலேருந்து வெளியிலேருந்து பார்க்குற நம்மளை போகிற நகரத்தான்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னம்னா, ஒரு விமான நிலையன்றது ரொம்ப அவசியம், ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கு அது அவசியம், வளர்ச்சிக்கான ஒரு குறியீடு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஆனால் அதை அழிக்கிறது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னம்னா 13 கிராமங்கள். இப்போ இதற்கான திட்ட செலவு ஒரு 38,700 சொச்சம் கோடி. நீங்கள் உங்களுடைய தொலைக்காட்சியில் இப்போ அந்த புள்ளி 32,000 கோடி. 32,705. நான் என்ன கேட்குறேன்னா, 32,000 சொச்சம் கோடி செலவு பண்ணி, இது கார்த்திகேயனுக்கு நான் ஒரு தடவை அனுப்பின விடயம்தான், இந்த மாதிரி ஒரு வளமான 13 கிராமங்களை உருவாக்க முடியுமா? இதே தொகைக்கு செலவு பண்ணி இதே மாதிரி ஒரு 6,000 ஏக்கர் நிலத்தை எடுத்துக்கிட்டு எங்கேயாவது எடுத்துக்கிட்டு உருவாக்க முடியுமா? வந்துட்டாரு, போராட்ட களத்திற்கு வந்து விட்டார் திரு விஜய். விட்டுருங்க